நான் வந்து மேலமந்தலேருந்து பேசுகிறோம். இது வந்து நாங்கள் வந்து நேற்று கடலாடி சிகிச்சை ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு குழந்தைய கொண்டு போனோம். பேர் வந்து பிரதீஷா. அது வந்து போன உடனே வைத்தியம் பண்ணுறதுல வந்து அங்கே எந்த டாக்டரும் இல்லை. டாக்டர் இல்லாத காரணத்தினால ஒரு ஊசி மட்டும் போட்டுட்டு உடனே நீங்கள் ராம்நாடு சிகிச்சை போங்கன்னு அனுப்பிடுறாங்க. ராம்நாடு சிகிச்சைக்கு போனதில் 2 மணி நேரம் 2:30க்கு கொண்டு சேர்த்துருக்கு. ஆனால் வைத்தியம் முழுமையான வைத்தியம் பண்ணது நைட்டு 11 மணிக்கு தான் வைத்தியம் பண்ணுறா சொல்கிறேன். அங்கேயும் நாங்கள் ஒரு அரசு தலைமை மருத்துவமனை மெடிக்கல் காலேஜ் ராம்நாடுன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் எங்கள் பகுதியிலேருந்து அதிகமாக தூத்துக்குடி கேட்குறத வந்து ராம்நாடு தான் அனுப்புகிறாங்க, மாவட்ட தலைமை மருத்துவமனைக்குன்னு. ஆனால் அங்கே வந்து எந்த விதமான ரியாக்ஷன் இல்லாதனால தான் கரெக்டாக 2 மணிக்கு அந்த குழந்தை இறந்துருக்கு. குழந்தை இறந்த உடனே இங்கேருந்து வீட்டிலேருந்து சொந்தக்காரங்களா போகமுன்னு அவசரமாக அந்த குழந்தையுடைய இது பண்ணி தாய் தகவல்கிட்ட எழுதி வாங்கிட்டு உடனே அனுப்பிடுறாங்க. கரெக்டாக 3 மணிக்கு 2 மணிக்கு இறந்துருக்கு. விடிய காலம் 3 மணிக்கு ஊருக்கு கொண்டு வந்துருந்தாங்க. நாங்கள் மாவட்ட தலைமை மருத்துவமனைன்னு நினச்சி கொண்டு வந்தோம். அங்கே எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அதே மாதிரி கடலாடியில் நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்கோம், போராட்டம் நடத்தியிருக்கோம். ஒரு இந்த தாலுகா தலைமை மருத்துவமனைங்கிற அந்தஸ்துக்கான டாக்டர்களோ நர்ஸுகளோ எதுவுமே இல்லை. உடனே தட்டி கழிக்கிற விதமாக ராம்நாடு கொண்டு வாங்க அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையுடைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது போன உடனே வைத்தியம் இல்லை. ராம்நாடு சிகிச்சை மேலே மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால வருங்காலங்களையாவது எங்களுடைய இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற அளவுக்கு இந்த அரசினுடைய கடலாடி தலைமை மருத்துவமனைக்கான டாக்டர்களையும் செவிலியர்களையும் நியமிக்கணும். ராம்நாடு அரசு மருத்துவமனையினுடைய தரத்தை உயர்த்தியிருக்கோம், நாங்கள் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கோன்னு தான் சொல்கிறாங்க. போன உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அலட்சிய போக்கு அங்கே இருக்கிற டாக்டர்லேருந்து நர்ஸுலேருந்து எல்லாமே இருக்குது. இது வருங்காலங்களில் எங்களுடைய இந்த பகுதியினுடைய மக்களுக்கு வாழ்வாதாரம் உத்தரவாதம் பண்ணுற அளவுக்கு இந்த நிர்வாகம், இந்த தமிழ்நாடு அரசும் அது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். கடலாடியில் பொதுவாகவே டாக்டர் எதுவும் கரெக்டாக போடலை. 2004 பார்க்க போகாம பெரியவர் வந்து சின்னவர் வந்து இறப்பு தான் வருது ஒழிஞ்சு அது காரணம் டாக்டருக்கு போடல, கவர்மெண்ட் சரியாக நடத்தலை. இப்போ இங்கே தான் சரியில்லைன்னு போனால் ராம்நாடு அதை விட மோசமாக இருக்குது. ராம்நாடு போயும் அங்கே இந்த குழந்தை இறந்துருக்கு. இறந்த பிறகு வீட்டுக்குள்ளே உள்ளவங்க தகவல் சொல்லணும். தகவல் சொல்லி ஊருக்காரங்க வரதுக்குள்ளே அவங்களே ஆம்புலன்ஸ் பிடிச்சி அவங்களே அனுப்பி விட்ருக்காங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கிறது தெரியல, அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சதுங்கிறது தெரியல. இதை வந்து கேட்காம அவங்களே ஆம்புலன்ஸ் பிடிச்சி அவங்களே அனுப்பியிருக்காங்க. இது வந்து இப்போ கரூர்லாம் போகிறாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்க, எது பண்ணாங்க தெரியல. நிவாரணம் அனுப்பி கொடுத்துருக்காங்க கரூருக்கு. இங்கே வந்து எதுவுமே இல்லை. இனிமேலாவது குழந்தைகளுக்கு இல்லை பெரியவர்களுக்கு இது வராமல் கவர்மெண்ட் இது என்னென்னு பார்க்கணும். சரியான முறையான டாக்டரை போடணும். முறையான டாக்டரை போட்டு வைத்தியம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்து அந்த வீட்டில் அந்த பிள்ளைக்கு தாய் ஒரு 10 கல்யாணம் ஆகி 10 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து பிறந்த குழந்தை அது வந்து டாக்டர் அலட்சியம் பார்த்தாலும் இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. அவங்க கொண்டுட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இதுக்காக தான் அந்த ஆம்புலன்ஸை சிறை பிடிச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து சரியான ஒரு இதாக பார்க்கணும். கவர்மெண்ட் இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இழப்பு கொடுக்கணும். அது இறந்த வீட்டுக்கு இழப்பீடு ஏதாவது பண்ணுங்க. இழப்பீடு பண்ணலைங்கும்போது இது வந்து வருங்காலத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க வேண்டி வரும். அந்த குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பிறந்ததுக்கு அந்த குழந்தைய கூட இப்படி பண்ணிவிட்டாங்க. இதுக்கு டாக்டர் தான் காரணம். டாக்டர் அழைச்சதுனால தான் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் நல்ல தக்க நடவடிக்கை எடுத்து இனிமேலாவது வரப்போகிற காலத்தில் எதுவும் இல்லாத அளவுக்கு பாருங்கள்.